ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த மேஜிக்கல் ரெவல்யூஷன் ஆஃப் ரீஇன்கார்னேட்டட் பிரின்சஸ் இந்த ஜீனியஸ் யங் லேடி சீசன் 1 எபிசோட் நம்பர் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காம இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று பேசாமல் இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 7 ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ ஆனிஸ் வந்து லைனி அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்து யூஃபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. லைனி யூஃபிக்கு வணக்கம்னு சொல்கிறா, ஆனால் யூஃபி மட்டும் அமைதியாக இருக்கா. சரி, ஓகே, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. நான் உன் மேலே கோவப்படுறதா இல்லை இறக்கப்படுறதானே எனக்கு தெரியல, ஆனா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இல்ல நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா அப்படின்னு லைனி சொல்றா. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, இந்த நேரத்துல உன்னை கூட இருந்து பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. லைனியும் கண் கலங்கி அழுவுறா. இப்ப அப்படியே அவங்க எல்லாருமே லைனியோட கேர்ஸை ரிமூவ் பண்றதுக்காக டில்ட்டியை பாக்குறதுக்காக போறாங்க. டில்ட்டியும் வந்து, ஓ அப்ப மத்தவங்களை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கா, அதனாலதான் நீ வந்தோடனே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்றாங்க. இது ரொம்ப ஆபத்தா இருக்குமா அப்படின்னு லைனி பயப்படுறா. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டில்ட்டி வந்து ஒரு புக்கை எடுத்து வராங்க. இது வந்து ஃபார்பிடன் புக்கு. இந்த புக்கை யாரும் படிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஆனிஸ் தான் இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு டில்ட்டி சொல்கிறாங்க. இந்த புக்கில் நிறைய மந்திர வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வரும். அதனால தான் இந்த புக்கை படிக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் சின்ன வயசில் உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரத்த காட்டேரிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வேம்பயர். அந்த வேம்பயர் மனுஷங்களோட ரத்தத்தை ஊற்றியும் போது அந்த மனுஷங்களும் கூடிய சீக்கிரத்தில் வேம்பயராக மாறிடுவாங்க. இது வந்து ஒரு மேஜிக்கல் சக்தி மாதிரி. இந்த மாதிரி ஒரு மனுஷன் மேஜிக்கல் சக்தியை கட்டுப்படுத்தி இன்னொரு மனுஷங்களுக்கு ஆபத்தை உண்டாக்க நினைக்கிறான். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த மாதிரியான மந்திரத்தை யூஸ் பண்ணி மக்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. இது எந்த அளவுக்கு ஆபத்துங்கிறது உணர்ச்சிகளை பொறுத்து தான் இருக்குது. இப்போ லைனிக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்றான். லைனி உடனே பயப்படுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. ஆனா நான் சொல்ற மாதிரி இந்த மந்திரத்தை நீங்க ஈஸியா கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனை சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி இப்போ லைனியோட சாபத்தை டெஸ்ட் பண்ணி அவளோட மந்திரத்தை ஈஸியா கட்டுப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு இது போதும், மித்ததை நாளைக்கு பார்த்துக்கோன்னு டில்ட்டி சொல்றாங்க. அப்ப ஆனிஸ் வந்துட்டு, ஆமா லைனியோட கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. இப்ப லைனியோட கண்ணு பல்லெல்லாம் கிட்டத்தட்ட வேம்பயர் மாதிரி மாறி இருக்கு. இதான் நம்ம இன்னைக்கு பண்ண ட்ரைனிங்கோட ரிசல்ட். இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்குது. இந்த மேஜிக்கை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்றாங்க. ஆமா, இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் எனக்கு மேஜிக்கில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வருது அப்படின்னு லைனி சொல்கிறா. இப்போ யூஃபி மட்டும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கா. என்னாச்சு யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்குறா. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. சரி, ஓகே, நான் இப்போ இந்த ஃபார்பிடன் புக்கை கொண்டு போய் லைப்ரரியில் சப்மிட் பண்ணணும். எனக்கு தனியாக போட கொஞ்சம் போர் அடிக்கி, ஸோ அதனால் யூஃபியை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி வந்து ஆனிஸ் கிட்டே கேட்குறா. சரி, ஓகே அப்படின்னு இப்போ 2 பேருமே வந்து புக்கை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாங்க. ஆமாம் யூஃபி, நீ ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. அது அது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இழுத்துக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்கிறா. எனக்கு உங்களெல்லாம் பார்க்க கொஞ்சம் பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. அச்சோ, முதல்ல அந்த பாவமான மூஞ்சை மாற்றி தொலை. ஆனிஸ்க்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. நான் ஆனிஸ்க்கு ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. அவனை உண்மையிலே ஹெல்ப்பராக தான் நடத்துகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. இல்லை அப்படின்னு இழுக்கிறா. மற்றவங்க உன் மேலே வச்சிருக்க தாட்டை மாட்டி நீ ஒரு நல்லவங்கிறத எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறா. அதோட உன்னோட சுதந்திரமே இல்லாத இந்த வாழ்க்கையை சுதந்திரமாக்கணும்னு நினைக்கிறா. சொல்ல போனா நீ ஒரு லக்கி தான், சரியா? நீ போய் மற்றவங்க மேலே பொறாமப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்கிறா. எனக்கு ஒன்று சொல்றியா? இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு ஆல்கார்டு மறுபடியும் இந்த நாட்டுக்கு ராஜாவாயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ஆனிஸை இந்த நாட்டை விட்டு எங்கேயாச்சும் தூரமாக அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் ஆனிஸ் கூட நீனும் போவியா யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. யூஃபி கொஞ்சம் தயங்குறா. எனக்கு தெரியும், கவலைப்படாத, இந்த கேள்விக்கு யாராலையும் உடனே பதில் சொல்ல முடியாது. நல்லா யோசிச்சு பொறுமையாக முடிவெடுத்து பதில் சொல்லு. ஒருவேளை நீ அரைகுறையாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மனசோட சம்மதிச்சேன்னா உன்னோட வாழ்க்கை தான் ரொம்பவும் சீரழியும், நீ தான் கஷ்டப்படுவ. ஸோ நல்லா யோசிச்சு முழு மனசோட ஒத்துக்கோ, உன்னோட முடிவை பொறுமையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்கிறா. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு யூஃபி யோசிக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா யூஃபி அவளோட ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஆனிஸ் அந்த இடத்துக்கு வரா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. இல்லை, நீ வந்து ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட என்ன விஷயம்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு நான் இங்கேயே தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்குறா. இப்போ அப்படியே காலையில் லைன் வந்துட்டு மெய்டு கிட்ட போயிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு மறுபடியும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு கேட்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொல்கிறா. சரி, ஓகே, மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்கிறா. இப்போ அப்படியே இந்த விஷயத்த டில்ட்டி கிட்ட சொல்கிறாங்க. லைன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேம்பேராக மாறிட்டு இருக்கனால அவளுக்கு ரத்தம் மேலே ரொம்பவும் ஆசை அதிகமாகிடுச்சு. இப்போ ரத்தத்தெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து இலியா தான் பார்த்துக்கிறா. இருந்தாலும் நானும் யூஃபியும் கூட கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இலியா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறா. அதாவது நம்ம ஆனிஸ் வந்து டிராகனை வேட்டையாடி இருப்பா. ஸோ அதுக்காக வந்து இவகிட்ட ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் தப்பாக எழுதி வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இதே வந்து குத்தமாக சொல்லி என்கிட்ட இருக்க பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, என்ன பண்ணுறது, பெசாடி நான் எக்ஸ்பிளனேஷன் எழுதாமல் விட்றவா அப்படின்னு சொல்லிட்டு
ஆனிஸ் சொல்றா, இல்ல அப்படி பண்ணுனேன்னா அப்புறம் இதே ஒரு காரணமா சொல்லி நிறைய ரூமர்ஸை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது உனக்கு எவ்வளவு ஆபத்தோ இல்லையோ உன் கூட இருக்க 2 பேத்துக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டில்டி சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான், இவங்க 2 பேத்துக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், ஆனா என்னால எக்ஸ்பிளனேஷன் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் பயப்படுறா. ஆமா, மேஜிக் இல்லாத ஒருத்தவங்க மேஜிக்கை பத்தி பேசினா மக்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடு சொல்றா. நீ சொல்றதும் கரெக்ட் தான், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் டென்ஷன் ஆகிறா. ஆனிஸ், நீ தப்பா எடுத்துக்கலனா இதை நான் பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. இப்ப அப்படியே அரண்மனையில மக்கள்லாம் கூடியிருக்காங்க. என்னோட பேர் தான் ஆனிஸ், நான் உங்ககிட்ட இன்னைக்கு சில விஷயங்களை பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா. அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச ஒரு மேஜிக்கல் வெப்பனை உங்ககிட்ட காட்டியாகணும், இதுதான் வந்து ப்ரூம் ஸ்டிக், இதுல நம்ம பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா இவ என்ன பேசினாலும் அங்க ஒரு 2 அங்கிள் இருந்துட்டு இவ பேசுறதுக்கெல்லாம் வந்து எதிர்மாறா வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் டென்ஷன் ஆகிறா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூஃபி வந்து பேசுறா. நான் தான் ஆனிஸோட ஹெல்ப்பர், நீங்க எல்லாருமே ஆனிஸ் எல்லாம் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது, ஸோ மேஜிக் யூஸ் பண்ணாத ஒருத்தி மேஜிக்கை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ பேசுறதை நீங்க கேட்க மாட்டேங்க. ஆனா நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் நம்ம எல்லாராலையும் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் கூட நம்ம எல்லாராலையுமே வானத்துல பறக்க முடியுமா? நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கணும், அந்த ட்ரைனிங்ல பாஸ் ஆயிருக்கணும், அப்படியும் கூட எல்லாராலையுமே வானத்துல பறந்துட முடியாது. ஆனா மேஜிக் இல்லாத ஒரு பொண்ணு எப்படி அவளோட மேஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணி ஈஸியா வானத்துல பறக்கிறா? ஸோ இதுதான் அவள் கண்டுபிடிச்ச டெக்னிக். இதை நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் சுலபமாக வானத்தில் பறக்க முடியும். பட் என்ன, இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இப்போ புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து பிளேனார், இதை நீங்கள் விமானம்னு கூட சொல்லிக்கலாம். இந்த விமானம் மட்டும் நம்மளோட ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால சுலபமாக வானத்தில் பறக்க முடியும். இதனால போக்குவரத்து வசதிகள் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரியான அரிய வகை பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிராகனை வேட்டையாடுறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. அங்கே கேட்டியப்பா விமானமா, இது உண்மையிலே நம்ம கண்ட்ரிக்கு வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவிகளெல்லாம் புனிதமாக்கி கடவுளாக்கணுங்கிற முயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான விஷயம். என்ன சொல்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. ஆவிகளையும் கடவுள்களையும் நம்பிட்டு நம்பிக்கைகளையும் பாரம்பரியத்தையும் கோட்டை விட்டுறோம். நம்ம கிட்ட இருக்க இந்த மேஜிக் சக்தியை வச்சு கடவுள்களையும் ஆவிகளையும் கட்டுப்படுத்துறோம். இதனால சாபங்களும் ஆன்மாக்களும் தான் அதிகமாகுது. இதனால நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் யூஸ்ன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல போனா இது நம்மளோட நாட்டை அழிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. நம்ம கிட்ட இருக்க இந்த மேஜிக்கை வச்சு நம்மளால எதையுமே யூஸ் பண்ண முடியல. ஆனா மேஜிக்கே இல்லாத ஒரு பொண்ணு மேஜிக்கை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு எவ்வளவு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறா. ஆனா அவ பேசுறத நீங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்க. கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு கண்டுபிடிக்கிற பொருள் நாளைக்கு நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் முன்னேற்றுறதுக்காகவும் இருக்கும். அதோட முதல் படி தான் இன்னைக்கு இந்த ஸ்பீச். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி அவளோட ஸ்பீச்சை முடிக்கிறா. எல்லாருமே வந்து இதை ஏத்துக்கிறாங்க. இவ சொல்றது 100% இல்லப்பா, 200% கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யூஃபியை பாராட்டுறாங்க. ரொம்ப நன்றி யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கலாம், அதுவும் யூஃபி பேசின அந்த ஸ்பீச் உங்களுக்கு கனெக்ட் ஆகாம போயிருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் புரியாம போயிருந்தா கவலைப்படாதீங்க, மீதி இருக்க எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து கிளியரா புரிஞ்சிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுறேன். டாடா பாய், see you.